வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல். யாசிகா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சேலட் தான் பார்க்க போகிறோம். என்னடா சேலட்டு பண்ண போகிறாங்க திடீர்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சேலட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நடக்கல்ல இருக்குல்ல, அந்த பருப்பு காலையில் ஊற போட்டு நான் ஈவினிங் செய்கிறேன். இந்த ஸ்நாக்ஸு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி நான் அந்த மாதிரி தண்ணி போன கூடையில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா கொத்தமல்லி நல்லா நிறையா போடுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் குட்டி குட்டியாக நறுக்கி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா தான். அப்புறம் மிளகு சீரகம் இருக்குது பாருங்கள், மிளகு சீரக பொடியை 1-2 நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு மாங்காய் அந்த சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும் இப்படி போட்டால். அப்புறம் லெமன் அப்படியே புளிய மாட்டேன், ஒரு 2-3 சொட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம எவ்வளோக்கு தேவையோ அந்த மாதிரி. இதை நீங்கள் இந்த இது மட்டும்தான் நடக்கலை மட்டும்தான் போட்டு பண்ணணுன்றதுலாம் கிடையாது. நீங்கள் பாசிப்பயிறு போட்டுக்கலாம், சுண்டல் போட்டுக்கலாம், எந்த தானியம் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான தானியத்தை போட்டு இந்த மாதிரி சாலட் சாப்பிடுங்க. வெறுமனை இப்படி சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸோ அல்லது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸோ நம்ம வச்சு கொடுத்துடலாம். டிஃப்ரெண்ட்டான வச்சு கொடுத்தா தானே பசங்கள்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் நான் இன்றைக்கி இந்த சாலட் பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு செஞ்சு தரலான்றதுக்காண்டி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு மட்டும் நம்ம கடலையே போட்டுக்கலாம். தேவையான அளவு கடலையே போட்டாச்சு. இப்போ தேவையான கலவை போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி, வெங்காயம், அதாவது அந்த தட்டில் வச்சுருந்தோம்ல லெமனை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே, தக்காளி, பச்சை மிளகா, மிளகு ஜீரகத்தூள், மாங்காய், உப்பு நான் ஏற்கனவே நான் கடலையில் உப்பு கொஞ்சம் போட்டு நான் அரைச்சதுனால நான் இதில் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன். உப்பு மட்டும் உங்களோட அளவு தாங்க. இதை நம்ம இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை ஒரு கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமனை லைட்டாக ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அவ்வளோதான் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டோம்னா நம்மளோட சாலட் சூப்பரான முறையில் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ண மாதிரியும் இருக்கும். இது ரோட்டு கடையில் இந்த மாங்காய், தேங்காய், பட்டாணி, சுண்டல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க இது. அதே மாதிரி பீச் ஓரத்தில் செய்கிற இதுவும் சரி இப்படி தான் செய்வாங்க. அவங்க இந்த மிளகு ஜீரகம்லாம் போட மாட்டாங்க. நம்மளுக்காண்டி மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என் பையனுக்கு கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. மிளகு ஜீரகத்தை தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி சேர்த்தா சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நீங்களும் நிறையா செய்யுங்க. நான் வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வேறு பவுலில் மாற்றிருக்கேன், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம ப்ரெசன்ட் பண்ணும் போதே சாப்பிட்ற மாதிரி தோணணும். நான் சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. நல்லா புளிப்பு, உரப்பு, உப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நிறைய ஆதரவு தரீங்க, இன்னும் எங்களுக்கு நிறைய ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.